அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து எறா சம்பா செய்கிறோம். பாருங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போடுவோம். வதங்கின வெங்காயம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வேக நல்லா வதங்கிடும். சீக்கிரம் அந்த வெங்காயம் வந்து வதங்கிடும் கல்லுப்பு சேர்த்தோம்னா. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த அடுப்பில் வந்து கோஸ் இன்றைக்கி எறா போட்டு பொரியல் பண்ண போகிறோம். கோஸ் அரிஞ்சு வச்சுக்கிட்டோம். வெங்காயம் போட்டிருக்கிறோம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். வதங்கட்டும். இது நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். நல்லா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கோஸில் கறி மசாலா தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகா போட்டிருக்கிறேன். அதை அரைச்சி வச்சதுனால அதையே யூஸ் பண்ணுறோம். அந்த மிளகாத்தூளும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா இந்த கோஸை அள்ளி வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டேன் கோஸை. நல்லாயிருக்கும். எல்லா காயிலையுமே வந்து எறா கறி இதெல்லாம் போட்டு சேர்த்துக்கலாம். இதில் சால்ட் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் சேர்த்து வதங்கிட்டு பாருங்கள். இந்த வதங்கி வருது. அப்படியே லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கணும். லைட்டாக 2 கை ஊற்றுனா போதும். குக்கர் மூடி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த குக்கரை மூடி போட்டு வைக்கிறேன். விசில் கூட வேணாம். விசில் விட்டால் ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். அப்படியே இது ஆவிலே வேகட்டும். வெங்காயம் வதங்குது. எறா வந்து ஃபஸ்ட்டு போடக்கூடாது. எப்பவுமே வந்து நல்லா வதக்கி தக்காளி சட்னி நல்லா வந்தோன்னே தான் நம்ம வந்து எறாவை சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சில பேர் ஃபஸ்ட்லேயே எறா வள்ளி போட்டுருவாங்களே, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ரொம்ப தீயக்கூடாது வெங்காயம். கொஞ்சம் காலம் இந்த இஞ்சியும் சொட்டு பூண்டு ஒரு 4 பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி நச்சு போட்டிருக்கிறேன் நான். வெங்காயம் வதங்கிருச்சு. தக்காளியை சேர்த்துக்கோங்க. அரைச்சிலாம் ஊற்றக்கூடாது. இதுக்கு இப்படி தான் செய்யணும். சம்பா தக்காளி சம்பா. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். லைட்டாக கொஞ்சம் கால் இஞ்சி ஒரு 4 பல் லைட்டாக பூண்டு நச்சு போட்டிருக்கிறேன். எதனாலன்னா இந்த எறாவுக்கு வந்து வாய்வை வந்து எடுக்கும். அதனால் வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த ரொம்ப இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு சேர்க்கக்கூடாது. அதனால் நச்சு போட்டிருக்கிறேன் கொஞ்சம்.
இது நல்லா அந்த இதுலேயே நல்லா வேகட்டும். இறா சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இறாவை சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவி வச்சுட்டோம் மஞ்சள் போட்டு. அப்படியே கொஞ்ச நேரம் அந்த ஆவிலே வேகட்டும். கோஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஒரு விசில் வைக்க தந்தாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் வச்சிட்டிங்கன்னா ஒரு விசில் வச்சா கூட கரெக்டாக தான் இருக்கும். நல்லா வதங்கட்டும். நல்லா மணமாக இருக்குது. கொஞ்சோண்டு அந்த கறி மசாலா தூள், அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டோன்னே இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் வச்சுருக்குறோம். அது ரசம் வச்சுட்டு இன்றைக்கி எறா சம்பா கோஸு எறா போட்டு பொரியல் வதக்குறோம். இந்த எறா இந்த ஆவிலே வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படியே தண்ணி ஊற்றாமே அது நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இந்த எறாவை போட்டோமா அந்த எறா நல்லா சம்பா மாதிரி ஆயிடுச்சு பாரு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது சக்தி மிளகாத்தூள்னால கொஞ்சம் இது காரம் கம்மியாக தான் இருக்கும். இது காஷ்மீர் மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டேன். இப்போ ஒரு 1/2 கரண்டி போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். தக்காளி எறா சம்பா. ஏன்னா அந்த மிளகானா தான் உனக்கு நல்லா காரம் கொடுக்கும். அது காரம் எடுக்கும். அது காரம் அப்படியே நல்லா வதங்கட்டுமா. இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அப்போ தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்குமா. அந்த மிளகாப்பொடி வாசனை இந்த எறா இதெல்லாம் போயிடுச்சு பாரு. நல்லா வதங்கி வந்தோடனே இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு போகணும். உனக்கு போனால் தான் அது எறா சம்பா நல்லாயிருக்கும். அப்புறம் மல்லிக்கீரை போட்டு நம்ம இறக்கிடணும். கோஸ் ரெடி ஆயிடுச்சு. மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு கோஸு. எறா போட்டு கோஸு செஞ்சாச்சு. இப்போ சாப்பாடு அடுப்பில் வைக்க போகிறோம். பிஸ்மில்லா. எறாலாம் இருக்குது பாருங்கள். இதில் நல்லா சூப்பராக கோஸ் போட்டு நல்லா தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் காண அந்த கறி மசாலா தூள் எறா போட்டு நான் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இது பாருங்கள். எறாலாம் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இந்த கோஸுகளோடு அந்த வாசனை நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எல்லோரும். எந்த எறா கறி எதில் இருந்தாலும் நீங்கள் அந்த இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லு நல்லா வாசனையாக இருக்கும். நல்லாவும் இருக்கும். தக்காளி சட்னி நல்லா ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு எறா சம்பா. கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கோங்க. மந்தி வேணுக்கிறவங்க சொல்லுங்கள். மந்தியும் ரெடி பண்ணி நாங்கள் தருவோம். கமெண்டில் கேளுங்க. மந்தி எவ்வளோ எத்தனை கிலோ, 1 கிலோவா 2 கிலோவா எவ்வளோ வேணுமோ கேளுங்க. நாங்கள் மந்தி ரெடி பண்ணி தருவோம். ஆனால் முன்னாடியே எங்களுக்கு கமெண்டில் கேட்டுருங்க. நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு செஞ்சு தருவோம். இருங்க. அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. எறா சம்பா ரெடி ஆயிடுச்சு. ரசம் வச்சுட்டோம். கோஸ் பொரியல், சாப்பாடு சாதம் வேகுது அடுப்பில். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. எறா போட்டு ரசம் வச்சுருக்குறோம். சோறு வெள்ளை சோறு வடிச்சிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு இந்த சாப்பாடு தான் வச்சுருக்குறோம்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இதேமாதிரி நீங்களும் சாப்பிடுங்க உறவுகள். அஸ்ஸலாமு அலைக்கும்.